முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த நல்ல நாளில் எப்படியாவது உன்கிட்ட பேசியே தீரணும்னு தான் அன்போடும் ஆசையோடும் பாசத்தோடும் இந்த அப்பன் பழனி முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். கோடி கொடுத்தாலும் கிடைக்காத என் ஆசீர்வாதத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க ஓடி வந்திருக்கேன் பாத்தியா. ஏன்னா உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் நிறைய முடிச்சுகளை இழுத்து விட்டு அதை இன்னும் சிக்கலாக்கி பிரச்சனையாக்கி அதுக்குள்ளே நீ மாட்டிக்கிட்டு முழிக்கிறத நான் பார்த்துட்டேன். அதுலேருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசுக்குள்ளே உன் மூளைக்குள்ளே எது கவலையாக இருந்து கரையானாக உன்னை அரிச்சிக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போதே நான் சரி செய்கிறேன் என் செல்வமே. நீயும் உன்னால் மாற்ற முடிஞ்ச விஷயங்களை மாற்றிக்கோ. உன்னால் சரி செய்ய முடியாதுன்னு தோணுகிற விஷயங்களை எல்லாம் அப்படியே அதன் போக்கில் விட்டு விடுவது தான் உனக்கு நல்லது. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் போய் வாக்குவாதம் செய்வதை விட அமைதியாக மௌனமாக இருந்து விட்டுப்போ. உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை காயப்படுத்துகிறாங்க, உன்னை மற்றவங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதுக்காக நீயும் அவங்கள போல கெட்டவனாக மாற வேண்டாம். இந்த பிரபஞ்சம் நல்லது செய்கிறவங்களுக்கு நன்மையை கொடுக்கும், உனக்கு எதிராக கெட்டது செய்பவர்களுக்கு சரியான நேரத்தில் உரிய தண்டனையை கொடுத்தே தீரும். நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக மௌனமாக இருக்க பழகு. உன் பொறுமை நிச்சயம் உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றும். உன் மௌனம் உன்னை உணர்வு பூர்வமாக வலிமையுள்ள ஆளாக மாற்றும். என்ன நடந்தாலும் அமைதியாக பொறுமையாக நிதானமாக பக்குவமாக கையாளும் வித்தையை நீ கற்றுக்கோ. உன்னை மகிழ்ச்சியாக வாழ வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் விதமாக இந்த அப்பன் முருகன் உனக்கான வாய்ப்புகளை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் தொடர்ந்து தைரியமாக துணிச்சலோட செய்ய பழகு. வாழ்க்கைங்கிறது மிகவும் சிறியது. அந்த வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி கிடைப்பதுங்கிறது அரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீ எந்த சந்தோஷத்தையும் எந்த மகிழ்ச்சியையும் யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களையும் ரசனைக்குரிய விஷயங்களையும் ரசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கோ என் செல்லமே. நூற்றுக்கணக்கான விஷயங்கள் உன்னை சோகமாக்க துடித்தாலும் உனக்கு கவலைகளை கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருந்தாலும் நீ எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் கலங்காமல் உன் மனசை நல்ல நிலைமையில வச்சுக்கோ. இதுதான் நீ கற்றுக்க வேண்டிய மிகச்சிறந்த கலை. வாழ்க்கைனா சுற்றி 1000 பிரச்சனையும் கஷ்டமும் இருக்கும். ஆனால் நீ தான் உன் மன அமைதியை தக்க வச்சுக்கணும். எல்லாராலும் அழகாக பேச முடியும். எல்லாருமே நல்லா அழகாக அடுத்தவங்களை கவர்ற விதத்தில் அன்பொழுக பாசமொழுக பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லாராலும் அன்பாக நடந்து கொள்ள முடியாது. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவங்களுக்கு மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற அந்த நினைப்புள்ள உனக்கு எல்லா விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். யாராவது உன்னை மோசமாக நடத்துகிறாங்க, உன்னை தரக்குறைவாக தாழ்த்தி பேசுகிறாங்கன்னா நீ உண்மையிலேயே அப்படி தகுதியானவன் கிடையாது. அவங்க தப்பானவங்களா இருக்கனால உன்னை அப்படி தான் தப்பாக பேசுவாங்க. இப்போ வேப்ப மரத்துக்கிட்ட போய் இனிப்பான மாம்பழத்தையோ பலாப்பழத்தையோ கேட்டால் கிடைக்குமா? கிடைக்காது. வேப்ப மரம் கசப்பை தான் கொடுக்கும். அதே போல தான் சில கெட்ட மனிதர்களும் அவங்கள போலவே மற்றவங்கள நினச்சிக்கிட்டு மற்றவங்கள மரியாதை குறைவாக பேசுவாங்க. அவங்க உனக்கு மரியாதை கொடுக்கலன்றதுக்காக நீ எந்த விதத்திலும் தரம் தாழ்ந்து போயிட மாட்டாய் அல்லவா? நீ எவ்வளவு நல்ல பிள்ளை, நல்ல குணத்தோடு இருக்கிற பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்க்குற விஷயத்தையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையின் மிக மோசமான காலகட்டத்தை எல்லாம் நீ கடந்து வந்து அழகான வாழ்க்கையை அற்புதமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் யார் உன் கூட இருக்காங்க, யார் உன்னை விட்டு போகிறாங்கன்றதை நினச்சி நீ கவலைப்படாத. யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அப்பன் முருகன் நான் உனக்காக இருப்பேன். இந்த உலகத்தில் யாராலும் உன்னை அவமானப்படுத்த முடியாது. யார் என்ன சொன்னாலும் அதில் காதில் வாங்கிக்காம கண்டுக்காம நீ கலண்டு போக தயாராகு. அடுத்தவை சொல்கிற வார்த்தைகளை நீ ஏற்றுக்கிட்டாதானே அதை நினச்சி வருத்தப்படணும். நீங்கள் சொல்கிறது நான் இல்லை, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறதை ஏற்க மறுத்து விட்டால் யார் உன்னை எப்படி சிறுமைப்படுத்த முடியும்? அடுத்தவங்க உன்னை சிறுமைப்படுத்துவதற்கும்
தப்பாக பேசுகிறதுக்கும் உன் அனுமதி அவங்களுக்கு தேவை. நீ அவங்க வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காவிட்டால், நீ அவர்களுக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் யார் எப்படி உன்னை தப்பாக பேச முடியும்? யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. அன்பையோ பணத்தையோ வெற்றியையோ மட்டும் துரத்திக்கிட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதையும் தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உன்னை தேடி வரத்தான் போகுது. உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் விஷயங்களை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கு மரியாதை கொடுக்குறவங்க வீட்டுக்கு நீ ஆளாக ஓடி தேடி போய் நில்லு. உனக்கு மரியாதை இல்லாத இடத்திலிருந்து நீ விலகி நிற்க கற்றுக்கோ. தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டு கதையிலையும் அடுத்தவங்க வீட்டு வாழ்க்கையிலையும் எந்த விஷயத்திலும் நீ மூக்கை நுழைக்காத. உனக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியும் போது அந்த இடத்திலிருந்து உன் இருப்பை நீக்கி கொள்வதே சரியாக இருக்கும் என் செல்லமே. எப்போதுமே அவங்களுக்காக செய்கிறேன் இவங்களுக்காக செய்கிறேன்னு உன் எல்லைக்கு மீறி நீ எதையும் உதவியாக செய்ய வேண்டாம். உன்னால் என்ன முடியுமோ அதை செய். உன்னால் முடியாத விஷயத்தை அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியோ அல்லது கஷ்டப்பட்டோ தியாகமாகவோ நீ யாருக்கும் செய்ய வேண்டாம். அடுத்தவங்க உன்கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அப்படியே பேச்சு வச்சுக்கோ. உன்னை மதிக்கிறாங்களா மரியாதை கொடு. உன்னை கூட சேர்த்து வச்சுக்கிறாங்களா நீயும் அவர்களையும் உன் நட்பு வட்டத்தில் உறவுகள் வட்டத்தில் வச்சுக்கோ. உன்னை மதிக்காத போது உன்கிட்ட பேசாமல் இருக்கும்போது நீயும் ஒதுங்கி நிற்பதே சிறந்தது. உன் வாழ்க்கையில் நீ யாரை சந்திக்கணுன்றதை காலம்தான் தீர்மானிக்குது. உன் வாழ்க்கையில் யார் இருக்கணுன்றதையும் நீயே தீர்மானிக்க பழகு. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நல்லவங்களை கூட்டிகிட்டு வந்து சேர்த்து உனக்கான நல்ல விஷயங்களை இந்த அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் நீ உன் மனசில் என்னை பற்றி நினச்சிக்கிட்டு முருகா சரணம்னு சொல்லும்போது என்னை சரணடைந்த உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். மற்றவங்க உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க உனக்கு எதிராக கெடுதல் செய்கிறாங்களோ இல்லையோ, உன் மனசு உன்னை அணுவா நொடி நொடியாக கொல்றதையும் காயப்படுத்துறதையும் கஷ்டப்படுத்துறதையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் மனசு உனக்கு ஞாபகப்படுத்தி உனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கறத உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா? உன்னால் சரி செய்ய முடியாத விஷயங்களையும் கடந்த கால விஷயங்களையும் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களையும் பற்றி யோசித்து மன அழுத்தத்தை உருவாக்கிக்கிறதை முதல்ல நிறுத்து. நிதானமாக மூச்சை இழுத்து விடு. உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் சரியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எந்த ஒரு நாளையும் உனக்கு அழுகையாகவும் மன வருத்தத்தோடையும் நான் விட்டுற மாட்டேன். என்னையே நேசிக்கிற உனக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? குழப்பமான மனநிலையில் இருக்கும் உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு அமைதியான மனநிலையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் இலக்கை நோக்கி அந்த பயணத்தில் நீ தனியாகவே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாத. உனக்கு பின்னால் உன்னுடைய 5000 முன்னோர்கள் உன் கூடவே உனக்கு துணையாக நடந்து வருவாங்கன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன் இலக்கை அடைவதற்கும் உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் இந்த முருகனும் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் அவர்களுடைய அனுபவங்களும் கூட நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன். நல்லவங்க கூட பேசலாம் பழகலாம். கெட்டவங்க கொடிய மனசு உள்ளவங்க தப்பாக பேசுகிறவங்க கிட்ட நீ வாக்குவாதத்திலும் விவாதத்திலும் ஈடுபடுவதை விட மோசமான செயல் எதுவும் இல்லை. கெட்டவன் எப்போதும் அவங்க தரத்துக்கு தாழ்ந்து தான் இருப்பாங்க, தாழ்த்தி தான் பேசுவாங்க. நீ அவங்கக்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போக கற்றுக்கோ. மற்றவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்க உன்னை எப்படி நடத்துகிறாங்கன்றத உன்னால் சரி செய்யவோ கட்டுப்படுத்தவோ அதிகாரம் இல்லை அல்லவா? அதனால் நீ எப்போதும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்டுக்காமல் கடந்து போ. எல்லாவற்றிற்கும் எதிர்வினை ஆற்றணுன்ற அவசியம் இல்லை. மற்றவங்கள திருப்திப்படுத்தணும், மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட வேண்டாம். உன் மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நீ செய்யக்கூடாது. நீ அதை செய்யாட்டி அடுத்தவங்க கோச்சிக்குருவாங்களேன்றதுக்காகவும் உனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ செய்யக்கூடாது. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக
உனக்கு எது சரின்னு போடுதோ, உனக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு என் செல்வமே. உண்மை என்னன்னா, நீ மற்றவங்களுக்காக செய்கிற உதவிகளையும் நல்ல விஷயங்களையும் எல்லாருமே சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை பாராட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை தப்பாக பேசலாம். உன் அன்பிற்கு தகுதியானவர்கள் யாரு, உன்னை பயன்படுத்திக்கிறவங்க யாருன்றத இந்த சமயத்தில் நீ சரியாக தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் உனக்கு வெற்றியை கொடுக்க தாமதமானாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உன் கண்ணுக்கு முன்பாக 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று அடுத்தவங்க செய்கிற குறைகள், இன்னொன்று அடுத்தவங்க செய்யக்கூடிய நிறைகளும் நல்ல விஷயங்களும். அடுத்தவங்களுடைய குறைகளை எடுத்துக்கிட்டு சுட்டி காட்டி அதை பற்றி குத்தி காட்டி பேசலாமா, அல்லது அடுத்தவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நிறைகளை எடுத்து பேசி பாராட்டலாமான்றத நீ தான் உன் கையில் தேர்ந்தெடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கும் அழகை ரசித்து பார்க்க தயாராகு. உன் வாழ்க்கை நீ கற்பனை செய்ததை விட மிக அழகானதாக அற்புதமானதாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்காதே. நடப்பதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கின்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விட்டு போ. உன் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத இன்னைக்கு உன்னால் கணிக்க முடியாது தானே. நடப்பது அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்க பழகு. உனக்கு யாராவது துரோகம் செஞ்சா அவர்களை பழிவாங்க நினைக்காதே. உள்ளத்தில் வஞ்சகம் கொண்டவர்கள், அசிங்கமான குணமும் மோசமான ஏமாற்று குணமும் கொண்டவர்கள் அவர்களுடைய எண்ணத்தின் குணத்தின் மூலமாகவே தானாகவே அழிஞ்சு போவாங்க. உனக்கு யார் துரோகம் செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் அவர்களுக்கு உரிய தண்டனையை இந்த அப்பன் முருகன் நான் கொடுப்பேன். நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு செஞ்சுட்ட, தவறு செஞ்சிட்டேன்னு தெரியும் போது அதை திருத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்க தயங்காதே. தவறு செஞ்சதை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக நீ எப்போதுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன்.